இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரிசல்ட் வர வர உதயநிதி வந்து ரொம்ப அப்செட் ஆகி டிவியெல்லாம் போட்டு உடைச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஒரே அழுது புலம்பி கதறி அந்த ஆள் உட்காரக்கூடாது, சிஎம்மாக உட்காந்தா நான் இருக்க மாட்டேன்ற அளவுக்கு போக, அப்போ வந்து துர்கா ஸ்டாலின் தலையிட்டு சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ஆட்களுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னப்ப திமுக கட்சி நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 75 வருஷ கட்சிக்கு அரசியல் நிலைப்பாடை யார் சொல்கிறாங்கன்னா, டைனிங் ரூமில் கிச்சன் ரூமில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க. அந்த பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழு, ஏன் பொதுச் செயலாளரும் ஒன்றும் பண்ணல, தலைவரும் ஒன்றும் பண்ணல. கடைசியாக தலைவர் வேறு வழி இல்லாத வீட்டில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை வந்து ஓகே பண்ணியிருக்காரு. பட்டு இனிஷியேட் ஆனது பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன் கேபினெட்லேருந்து தான் இனிஷியேட் ஆகிருக்கு. அது வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருக்காரு உதயநிதி. அதாவது உதயநிதி வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் பேசுகிறது, இப்போ ஆஃப்லேட்டாக இப்போ சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்மிட்டியாக இருக்குது. அதாவது பகைவர்கள் எதிரி மாதிரி பார்க்குறாங்க. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வின்றது சகஜங்க. திமுகவுக்கு இது ஒன்றும் முதல் தோல்வி இல்லை, இதான் கடைசி தோல்வியும் இல்லை. இன்னும் நிறைய தோல்விகளே அவங்க சந்திக்க போகிறாங்க. ஏன்னா திமுகவின் வரலாறே பேரறிஞர் அண்ணாவிலேருந்து இப்போ ஸ்டாலின் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய உதவியோடு தான் அவங்க தேர்தல் களத்தையே வந்து சந்திச்சிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க. கூட்டணி இருப்பதாலேயே ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல. ஏன்னா 5-6 முறை தான் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. 16 முறை தேர்தல் நடந்திருக்கு, 16ஓ 17ஓ, இப்போ நடந்தது 17ஆவது தேர்தல் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10க்கும் மேற்பட்ட தடவை அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கார்கள். ஆனால் த ஃபேக்ட் இஸ் எவ்ரி டைம் டிஎம்கே கண்டஸ்டட் ஒன்லி வித் அலையன்ஸ். ஓகே, 10 கட்சி கூட்டணியாக இருக்கலாம், 15 கட்சி கூட்டணியாக இருக்கலாம். இப்போ என்ன 21 கட்சியா, லேட்டஸ்டாக 21 கட்சி. ஆக